அதிகாரம் 24 வசனம். சேர்ந்து வாசிக்கலாம். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்து ஓடும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ஆகஸ்ட் மாதத்துல கிட்டத்தட்ட கடந்த மாதத்துல நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தினுடைய தொடர்ச்சி என்று சொல்லலாம். குறைவுகள் நிறைவாகும் என்று சொல்லி ஆண்டவர் சில குறைவுகளை கர்த்தர் மாற்றிக்கொண்டே வருகிறார். ஒரு நிறைவை தந்து கொண்டே வருகிறார். இந்த நிறைவு அடுத்ததாக எதா மாறப்போகுதுன்னா செழிப்பாக வழிந்து ஓடுகிற சில ஆசீர்வாதங்களாய் மாறப்போகிறது. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே கடைசி காலங்களிலே ஆண்டவர் செய்ய போகிற ஒரு காரியம் நிரம்பும் வழிந்தோடும் ஒரு செழிப்பை குறித்து சொல்லுகிறார். ஒரு செழிப்பு. ஆமென். உங்க முகம் கொஞ்சம் செழிப்பா இருக்கட்டும். அல்லேலூயா. ஆமா, உங்க முகம் கொஞ்சம் செழிப்பா இருக்கட்டும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய ஆலய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். நீங்க எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களா இருப்பீர்களானால் நம்ம எல்லாம் எப்படி இருப்போம்? ஆலய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். நம்ம எல்லாம் எப்படி இருப்போம்? கொஞ்சம் பக்கத்தில் உள்ள முகத்தை பாருங்க. வாடி போயிருக்கா, செழிப்பா இருக்கா? உங்க பக்கத்துல பாருங்க, முகம்லாம் செழிப்பா இருக்கா? அல்லேலூயா. ஆமா, பாருங்க. இன்னொரு வசனம் சொல்லட்டா? நானும் என் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். பக்கத்துல பச்சையான ஒலிவ மரமா காஞ்சு போன ஒலிவ மரமான்னு கொஞ்சம் பாருங்க. பாருங்க. சரி, எது எப்படியோ கர்த்தர் அப்படி மாற்ற போறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நிரப்பி வழிந்தோட செய்கிற ஒரு செழிப்பை கர்த்தர் தரப்போகிறார். நீங்க இதுக்கெல்லாம் கையை தட்டலாம், உங்க விருப்பம் தான். கொஞ்சம் மெதுவாகவே தட்டினா கூட நல்ல சந்தோஷம்தான். சரி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இதுல 3 காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும். எது நிரம்பும்? எல்லாரும் சொல்லுங்க. தானியம். தானியத்தினால் நிரம்பும். அடுத்ததாக ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். 3 காரியத்தை சொல்றார். தானியம், திராட்சரசம், எண்ணெய். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். தானியம், இந்த இது தானியம் நிரம்பும், திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்து ஓடும். ஆமென். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம். இது முதலாவது ஆவி, ஆத்துமா, சரீரம், இம்மூன்றுக்குமான ஒரு செழிப்பை குறிக்கிறது. நல்ல சரீர பிரகாரமான செழிப்பை மட்டுமல்ல, ஆவிக்குரிய செழிப்பு, ஆத்துமத்துல செழிப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. இதைத்தான் ஆண்டவர் இந்த 3 தானியம், திராட்சரசம், எண்ணெய் அப்படின்னு சொல்றார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். தானியம் என்றால் என்ன? தானியம் என்றால் கர்த்தருடைய வார்த்தைகள். அல்லேலூயா. தானியம் என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தை. இது சரீர பிரகாரமான செழிப்பை கொண்டு வரும். உபாகமம் 8 அதிகாரம் 3 வசனம். உபாகமம் 8 அதிகாரம் 3 வசனம் வாசிங்க. இவ்வளவு லேட்டா? சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அல்லேலூயா. அப்ப இங்க போஷித்தார். எல்லாரும் சொல்லுங்க. சரீரத்தை போஷித்தார். சரீரத்துல தேவையான காரியங்களை கர்த்தர் தந்து ஆசீர்வதித்தார். அதை எப்படி ஆசீர்வதித்தாரா? நார்மலா இல்ல, வானத்திலிருந்து. அல்லேலூயா. எப்படி? கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் மூலமாய்
வானத்திலிருந்து அந்த மன்னாவை கொடுத்து கர்த்தர் உங்களை என்ன செஞ்சாரா? போஷித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இது சரீர பிரகாரமான ஒரு செழிப்பை குறிக்கிறது இந்த வார்த்தைகள். ஆமென். இனிமேல் உங்களுக்கு எனக்கும் நம்ம போஷிக்கப்படுவதற்கு என்ன தேவைன்னா கர்த்தருடைய வார்த்தை தேவை. மனுஷ அப்பத்தினாலே மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு சிங்கிள் வேர்டு, ஒவ்வொரு வார்த்தை, அல்லேலூயா, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவனை பிழைக்க வைக்கும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ல உன்னை தானியத்தினால கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா. இது சரீர பிரகாரமாக. இரண்டாவது பாருங்க, திராட்சரசம் வழிந்தோடும். திராட்சரசம் என்றால் என்ன? அது சந்தோஷத்தை குறிக்கிறது. அது எதுல? இருதயத்துல. அல்லேலூயா. இருதயத்துல. எங்க இருக்கு வசனம்? சங்கீதம் 104, சங்கீதம் 104:15. 104ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசம். பாத்தீங்களா? மனுஷனுடைய இருதயத்தை எது மகிழ்ச்சியாக்கும்? திராட்சரசம். அப்ப திராட்சரசம் என்பது எதுக்கு அவர் வழிந்தோட பண்ணுகிறாரா? உங்களையும் என்னையும் அவர் இருதயத்தை ஆண்டவர் பூரிப்பாக்க போறாரு, சந்தோஷப்படுத்த போகிறார். களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகத்தக்கதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரப்போகிறார். நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. திராட்சரசம் என்பது இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிற காரியம். அப்படின்னா இந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல ஒரு மிகப்பெரிய பூரிப்புக்களை, அதிசயங்களை செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். மூன்றாவது அதே வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, முகக்களையை உண்டு பண்ணும். ஆமென். அல்லேலூயா. முகக்களையை உண்டு பண்ணும். அப்ப எண்ணெய் என்பது எது? முகக்களையை உண்டு பண்ணும். இந்த முகம் பக்கத்தில் இருக்கிற முகத்தை பாருங்க, எப்படி இருக்கு? களையா இருக்கா? இந்த மாதங்கள்ல இனி வரப்போற நாட்கள்ல இந்த முகத்தெல்லாம் களையா இருக்க போதான். அல்லேலூயா. ஆமென். முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெய். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதங்களில ஆமென் தானியங்கள் நிரம்பும், திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். அப்படியானால் நீங்கள் போஷிக்கப்படுவதில் ஒரு செழிப்பு மாத்திரமல்ல, உங்கள் இருதயத்தில் ஒரு செழிப்பு. அல்லேலூயா. உங்க ஆத்துமத்துல, உங்க மனதுல, உங்க முகத்துல அல்லேலூயா ஒரு மிகப்பெரிய களை வரப்போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. களை, முகத்துல களை எப்படி வரும்? அகத்தின் அழகு. நமக்கு பழமொழி தான் தெரியும், பைபிள் தெரியாது. ஆமா. அப்போ நம்ம மனசு எப்படி இருக்கோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் என்னது? முகம். உங்க முகத்தை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க சிந்தை என்ன அப்படிங்கறத என்ன செய்யலாம்? ஆமென். காயின் வந்த உடனே அங்க ஆண்டவர் பார்த்து கேட்டாரு, ஏன் உன் முகநாடி வேறுபட்டு இருக்கிறது? காயினே, ஏன் உன் முகநாடி வேறுபட்டு இருக்கிறது? ஏன்? அவன் முகத்துல என்ன தெரிஞ்சது? ஒரு பொறாமை தெரிஞ்சது. என்ன பொறாமை? ஆபேலினுடைய காணிக்கையை மட்டும் அங்கீகரிச்சிட்டாரு, ஏன் காணிக்கையை அங்கீகரிக்கலையே அப்படிங்கிற ஒரு பொறாமை. இப்ப பார்க்கும் போதே அந்த முகநாடி என்ன செய்யுது? தெரியுது. ஆமென் சொல்லுங்க. இங்க உள்ள முகம்லாம் அப்படி தெரியக்கூடாதுன்னா இனிமே களையா தான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, முகம் எப்படி இருக்கணும்? ஆமா, பியூட்டி பார்லர் போகாமலே களையா இருக்கணும். சரியா? இந்த பார்லர்லாம் போகக்கூடாது. நான் அதை ரெண்டா பிரிச்சிருவேன். நீங்களே பிரிச்சுக்கிடுங்க, பிரித்தெழுதுக. அதுல ஒரு பகுதி என்னது? நீங்க பாருக்கு போறாளா? என்ன பாஸ்டர் இப்படி ஒரு விளக்கம் சொல்றீங்க? முகக்கலை நமக்கு எதுல வருது? எண்ணெயில வருது. தேவன் தருகிற அபிஷேகத்துல வருது. தேவன் தருகிற கிருபையில வருது. தேவன் தருகிற எல்லா ஞானம் இருக்கு பாத்தீங்களா? ஞானம். அந்த ஞானம் உங்களுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும்.
நீங்க பியூட்டி பார்லர் போயிட்டு அதை கண்டினியூ பண்ணலீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க முகத்தை யாரும் பார்க்கவே முடியாது. அப்படித்தானே? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேல? ஆமா, கண்டினியூ பண்ணலன்னா நீங்க யாருன்னு பக்கத்தில் விட்டு கேட்டுருவாங்க. அப்படித்தானே? ஆமா, உடனே அது கண்டினியூ பண்ண வேண்டி வரும். ஆனா ஒழுங்கா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நல்லா ஆவியில நிறைஞ்சு 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 நல்லா பாட்டு பாடி ஆராதிச்சு ஆராதிச்சு நல்ல ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள பாருங்க, உங்க முகம் தானா பிரைட் ஆகும். அல்லேலூயா. உங்க பார்லர்லாம் இதுதான். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெய். ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதங்களிலே வரப்போகிற நாட்களிலே உங்களுக்கு தானியங்கள் நிரம்பும், உங்களுக்கு திராட்சரசமும் எண்ணெயும் என்ன செய்யும்? வழிந்தோடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு காலத்துல ஆண்டவர் தேவ ஜனங்களுக்கு இதை கொடுத்திருந்தார். எப்ப கொடுத்திருந்தாரு? அவங்க வந்து கானான் தேசத்துக்கு வந்தபோது அவங்களுக்கு தானியமும் திராட்சரசமும் எண்ணெயையும் ஆண்டவர் நிறைவா கொடுத்திருந்தார். அப்போ அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அன்னைக்கு கொடுத்திருந்த அதே வாக்கு தத்தத்தை ஏன் இந்த யோவேல் மூலமா திரும்ப சொல்றாரு? சொல்லுங்க, ஏன் திரும்ப சொல்றாரு? அவங்க இழந்து போயிட்டாங்க. That's it. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அந்த களையை இழந்துட்டாங்க, அந்த சந்தோஷத்தை இழந்துட்டாங்க, அந்த செழிப்பை இழந்து விட்டார்கள், அவர்கள் குறைவு விட்டு விட்டார்கள். அல்லேலூயா. அந்த காலங்கள் எல்லாம் அந்த குறைவுபடுகிற அந்த நேரங்கள்ல வரும்போது, கர்த்தரை விட்டு அவர்கள் விலகின போது இந்த குறைவெல்லாம் அவருடைய வாழ்க்கையில வந்துச்சு. வாசிங்க உபாகமம் 11ஆம் அதிகாரம், உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13, 14. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்தின் மேல் முன்மாரியையும் பின்மாரியையும் நான் பெய்ய பண்ணுவேன். அழகா சொல்றார். அதுல பாருங்க, உன் தானியம், உன் திராட்சரசம், உன் எண்ணெய். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன். ஆமென், 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 ஆமென். உங்களுக்குன்னு ஸ்பெஷலுங்க, உங்களுக்குன்னு ஸ்பெஷலுங்க. ஒவ்வொருவருக்கும் டிஃபரெண்ட் ஆனது, ஒவ்வொருவருக்கும் தனித்துவமானது, ஒவ்வொருவருக்குமான தானியங்கள், ஒவ்வொருவருக்குமான திராட்சரசங்கள், ஒவ்வொருவருக்குமான எண்ணெய்கள் வித்தியாசமானது. கர்த்தர் சொன்னார், உன் தானியம், உன் திராட்சரசம், உன் எண்ணெய். கர்த்தர் அதை கொடுத்தேன்னு சொல்றாரு. அதை கொடுப்பதற்கு அதை நீ சேர்த்து கொள்ளணும். 14ஆம் வசனத்துல வாசிங்க திரும்ப. நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும், அப்ப நீ தான் சேர்க்கணும், நீ தான் அதை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்படித்தானே? நீ சேர்க்கணும். அப்படி சேர்த்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்வேன்? உனக்கு முன்மாரியையும் கொடுப்பேன், பின்மாரியையும் கொடுப்பேன். நீ எப்படி சேர்க்க முடியும்? 13ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு கர்த்தர் ஆராதிக்கணுமா? முழு ஆத்துமாவோடு முழு சிந்தையோடு கர்த்தர் ஆராதிக்கணுமா? ஆண்டவரை எப்படி தொழுது கொள்ளணும்? முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அன்பு கூறணும். அவர் அன்பு கூறுவது எப்படி அன்பு கூறணும் தேவன் விரும்புகிறாரு? முழு இருதயத்தோடு சேவிக்கணும். நீங்க எத்தனை பேர் முழு இருதயத்தோடு சேவிக்கிறீங்க? அப்படித்தானே? முழு இருதயத்தோடு சேவிக்கிறீங்களா? அப்படித்தானே? அப்ப முழு இருதயத்தோடு சேவிக்கிறதுனா என்னன்னு அடுத்து சொல்றார். வாசிங்க. அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற ஏன் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா நீ அப்படி செய்யறன்னு அர்த்தம்.
கீழ்ப்படிந்தால். என்னது பாத்தீங்களா? அப்ப அவர்கிட்ட முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறோம்னா, முழு இருதயத்தோடு அவருக்கு ஆராதனை செய்யறோம்னா அது என்ன அர்த்தம்னா, அவர் நமக்கு கொடுத்த வசனங்களை நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்பந்தான் நான் முழு இருதயத்தோட அவரை அன்பு கூறுறேன்னு அர்த்தம். இப்ப எத்தனை பேர் சொல்றீங்க முழு இருதயத்தோட அன்பு கூறுறேன்? வசனம்லாம் அப்படியே கீழ்ப்படிஞ்சிருவீங்களா? கேட்ட வசனங்கள் எல்லாம் அப்படியே கீழ்ப்படிஞ்சிருவீங்களா? கவனிங்க கவனிங்க, வசனம் அப்படித்தான் சொல்லும். நடக்க முடியுமாமா? வசனம் அப்படித்தான் சொல்லும். நடக்க முடியுமா? கீழ்ப்படிய முடியுமா? அப்படின்ட்டா நம்ம இருதயம் முழு இருதயமா? அப்படித்தானே? அப்ப கீழ்ப்படிந்தால், இந்த வார்த்தை சொல்லுங்க, நீ கீழ்ப்படிந்தால், நீ முழு இருதயத்தோடு அவரை அன்பு கூர்ந்தால், அன்பு கூறும்படி சேவிக்கும்படி நீ வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால், உன் தானியம், உன் திராட்சரசம், உன் எண்ணெய நீ சேர்க்க முடியும். நம்ம நல்லா படிப்போம் பாட்டு, அப்படித்தானே? என்ன பாட்டு பாடுவோமா? ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. உண்மையா படிங்க. ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன். நல்ல கைத்தட்டி ஆமென். உண்மையா உள்ளத்தின் ஆழத்தில் இயேசப்பா ஆமென் ஆமென். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். Hallelujah. Thank you Lord. தகப்பனே எபினேசரே எபினேசரே வரையில் எபினேசரே இதுவரையில் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. கண்ண மூடி அப்படியே உண்மையா முழு உள்ளத்தோடு அல்லேலூயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஐயா என்னை கண்டீரே. உம்மை முழு உள்ளத்தோடு தகப்பனே தகப்பனே உமக்கு நன்றி. ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா
சொல்லுங்க. உன்னதரே, உயர்ந்தவரே, பரிகாரியே, பலியானீரே, ஆராதனை உமக்கே. பரிகாரியே, பலியானீரே, ஆராதனை உமக்கே. சத்தத்தை உயர்த்தி ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் நீங்க போதும். அப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும். ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. என் உள்ளமும் உடலுமே ஐயா உமக்காய் ஏங்குதே. என் உள்ளமும் நல்ல கண்களை மூடி நல்ல கைத்தட்டி ஆராதிங்க. நீங்க போதும், நீங்க போதும். Thank you, Holy Spirit. போதும். ஆமென். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே. ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள்
கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை பாடி துதிக்கும் போது நம்ம இந்த உலகத்தை மறந்துடணும். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நான் என் கர்த்தரை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சேர்ந்து ஆராதிக்கிறது ஒன்று. சர்ச்சை எல்லாரும் சேர்ந்து மியூசிக்கோட எல்லாரும் சேர்ந்து பாடும்போது ஆராதிச்சிடலாம். நான் உங்க தனிப்பட்ட ஆராதனைன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதில் தேவன் ரொம்ப பிரியப்படுவார், ரொம்ப பிரியப்படுவார். நான் இதை என் வாழ்க்கையில் அனுபவத்தில் சொல்கிறேன். என் ஜெப நேரம் பாதி நேரம் பாடலே தான் போகும். ஆமாம், ஒரே ஆராதனையிலே தான் போகும். இங்கே உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்து அப்படியே பாட்டு பாடி ஜெபம் பண்ணணும்னு வந்தால் பாட்டு பாடிக்கிட்டே தான் இருக்கு. அந்த பாட்டு, அந்த ஆராதனை அப்படியே என்னை எங்கேயோ தூக்கிட்டு போயிடும். ஹல்லேலூயா. ஆமாம், எவ்வளவு பாரம் இருந்தாலும் எவ்வளவு கவலை இருந்தாலும் எல்லாவற்றையும் அந்த தேவ பிரசன்னம் அப்படியே மறக்கடிச்சிடும். ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் என்கிட்ட என்ன பேசுவார், எனக்கு என்ன சொல்லுவார்னு காத்திருக்க வைக்கும். நான் சொல்கிறேன், இப்படி ஒரு பிரசன்னத்துக்குள்ள, இப்படி ஒரு வாஞ்சைக்குள்ள தேவ பிள்ளைகள் வரணும். ஆண்டவர் ஆராதிக்கும் போது ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், என்ன முழுசும் ஒப்பு கொடுத்து வந்திருக்கேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். முழுசு ஒப்பு கொடுக்கறதுனா என்ன, எனக்குன்னு எதுவும் இல்லை. ஐ எம் ஜீரோ. ஹல்லேலூயா. ஆமா, என்ன நீங்க உங்க துதிக்கிறதுக்குன்னு ஆராதிக்கிறதுக்குன்னு தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. அதனால அதை நான் செலுத்துவதற்கு அது எந்த அளவுக்கு அது தகுதியான ஆராதனையா அது இருக்குமோ, தேவனுக்கு அவருடைய நாமத்துக்கு உரிய மகிமையை செலுத்துங்கள். அவருடைய நாமத்துக்கு உரிய மகிமை. அவர் பரிசுத்தர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அதனால நம்ம தேவனை ஆராதிக்கும் போது நம்ம சரிப்படுத்தணும். எதுல குறை இருக்கு. இது ஆண்டவரை ஆராதிக்க நமக்கு ஆண்டவர் உணர்த்த ஆரம்பிப்பார். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே ஒருவேளை இதனால என் ஆராதனை பிரியம் இல்லாம போயிருமா, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுத்துட்றேன், எனக்கு அந்த விஷயம் வேண்டாம், ஆண்டவரே ஆராதனையை அங்கீகரிச்சிருங்க. ஏன் தெரியுமா, காயினும் தான் பலி செலுத்தினான், ஆபேலும் தான் பலி செலுத்தினான். ஆனா கர்த்தர் ஆபேலையும் அவங்க காணிக்கையை அங்கீகரித்தார். நல்லா கவனிங்க. அல்லேலூயா. என் தேவனிடத்துல முழு இருதயத்தோடு நான் கர்த்தர் ஆராதிக்கணும், முழு ஆத்துமாவோடு கர்த்தர் ஆராதிக்கணும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. பரிசுத்த ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? தேவன் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இந்த ஆலயத்துல ஃபர்ஸ்ட் எது ரொம்ப அப்படின்னா ஹோலி தான், பரிசுத்தம் தான். தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்குள்ள, ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குள்ள தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்தம். ஆகவே ஆண்டவர்கிட்ட ஆராதிக்கும் போது ஆண்டவர்கிட்ட நெருங்க நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் தெரிய ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னா குறைவுகள் தெரியாது. நான் அதை மூடி மறைச்சுக்கிட்டு நான் அப்படியே ஆண்டவரை ஏதோ நான் அட்டன் பண்ணேன்னு நான் ஒரு திருப்திப்பட்டுக்கிட்டு போக முடியும். என் வாழ்க்கையில ஆண்டவர் விரும்புகிற ஆராதனையை செலுத்தாம நான் ஏதோ என் கடமையை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், போகலாம். அல்லேலூயா சொல்லுங்க. யோவேல் தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் இந்த ஆராதனையை சொல்லுவதற்கு காரணம் என்ன? நீ உன் தானியத்தை சேர்க்கணும், உன் திராட்சரசத்தை சேர்க்கணும், நீ உன் எண்ணெயை சேர்க்கணும். அப்போ அதை சேர்க்கிறதுக்காக அந்த நான் உனக்கு வார்த்தை, உனக்கு சந்தோஷப்படுத்த, உன்னை முகக்கலையை உண்டு பண்ண, நான் உனக்கு முன்மாறி பின்மாறி என்கிற அபிஷேகத்தை நான் உனக்கு தருவேன். ஆனா ஒண்ணு, நீ முழு இருதயத்தோட என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஆராதனைக்கு முழு இருதயத்தோடு வரணும், டைமுக்கு வரணும். நான் உண்மையில சொல்றேன், அதுதான் முழு இருதயம் தெரிஞ்சிடும் பாருங்க. 8:30 மணிக்கு ஆராதனை, 8:30 மணிக்கு ஷார்ப்பா நிக்க வைக்கும். அதான் அந்த முழு இருதயம் தெரிய வைக்கும். நம்மளை ஆயத்தப்படுத்தும். நாளைக்கு ஆராதனை இருக்கு, நாளைக்கு 8:30 மணிக்கு ஆராதனை, நம்ம 8 மணிக்கெல்லாம் போயிடணும். ட்ரெஸ் என்ன போடலாம், என்ன பண்ணலாம், வீட்டை என்ன பண்ணலாம், வேற வேலையை வைக்க கூடாது, கரெக்டா போயிடணும். எந்த தடை வந்தாலும், ஆமென், எந்த சொந்த பந்தமே வந்தாலும் சரிதான்,
வேண்டாம் நீங்க இருங்க, நாங்க சர்ச்சுக்கு போயிட்டு வரோம், இல்லைன்னா நீங்களும் சேர்ந்து வாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். பின்னாடி வர்ற நிறைய காரியம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த ஆராதனைய முழு இருதயத்தோட நம்ம செலுத்த விடாதபடிக்கு சில நேரங்கள்ல சில காரியம் வருது. அதான் கண்டுபிடிக்கணும். எப்படி அப்படின்னா, யோவேல் மூலமா இந்த ஜனங்கள் அந்த கானான் தேசத்துல எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டிருந்தாலும் திரும்ப இந்த ஜனங்களுக்கு தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்க காரணம் என்ன? அவங்க இழந்துட்டாங்க. அவங்க இழந்து போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பாருங்க, இழந்து போறதுக்கு காரணம் என்ன? இஸ்ரவேல் தேசத்தை சாலமோன் ராஜாவுக்கு பின்பு 2 பகுதியாய் பிரிந்தது. 2 பகுதியா பிரிஞ்சிச்சு. ஒன்று, இஸ்ரவேலர்கள் 10 கோத்திரம் ஒரு நாடாக அவங்க வடக்கு புறத்துல வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு தலைநகர் சமாரியா. என்னரியா? கூடவே வரணும்னு கதை தான் சொல்ல போறேன். சரியா? நல்ல ஸ்டோரி சொல்ல போறேன் பாருங்க. ஆமா, ஸ்தோத்திரம். 10 கோத்திரம் அவங்களுக்கு வடதிசையில் அவங்க வாசம் பண்றாங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். ஸ்தோத்திரம். அவங்களுக்கு தலைநகர் சமாரியா. அவங்களுக்கு ராஜா ஆகாப். ராஜா யாரு? ஆகாப். மீதி இந்த 2 கோத்திரம் யூதா பென்யமீன் கோத்திரம். என்னது சொல்லுங்க? கொஞ்சம் வாய் வலிக்குதா? அப்ப எனக்கு ரொம்பலாம் வலிக்கும். சொல்லுங்க, என்ன கோத்திரம்? யூதா. அது தென்புறத்தில் இருந்தாங்க. சரியா? இவங்களுக்கு தலைநகர் எருசலேம். அப்ப இவங்களுக்கு ஒரு ராஜா இருக்கணுமே. யாராவது சொல்லுங்க, யாராவது ஒரு ராஜா இருக்கணுமே சொல்லுங்க. அங்க ஆகாப் ராஜான்னு சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்க தானே. சூப்பர். யோசபாத். கொஞ்சம் கை தட்ட மாட்டீங்களே? யோசபாத் தான் இந்த தென்புற ராஜா. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப வடபக்கத்துல சமாரியா தலைநகரை கொண்டு ஆகாப் ராஜா இருக்காரு. தென்புறத்துல யோசபாத் எருசலேம் அத தலைநகரா கொண்டு இவங்க இருக்காங்க. 2 பகுதியா இந்த இஸ்ரவேல் கோத்திரங்கள் பிரிந்து விட்டது. சரியா? பிரிந்து விட்டது. சமாரியாவுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? ஆகாப் ராஜாவுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் அவர்கள் விக்கிரகத்தோடு சேர்ந்து, அவர்கள் உலகத்தோடு சேர்ந்து அவர்கள் வாழ்ந்தார்கள். இந்த யூதா பென்யமீன் கோத்திரமோ ஆவிக்குரியவர்களாய் வாழ்ந்தார்கள். கரங்களை உயர்த்தி புரிஞ்சவங்க சொல்லுங்க அல்லேலூயா. புரிஞ்சுதா? பாருங்க, இப்ப பாருங்க, இப்ப என்ன நடக்குது? இவங்க ஆவிக்குரிய ஆராதனை, பெந்தெகோஸ்தே ஆராதனை நம்ம பாடுறோம் பாத்தீங்களா? இப்போ அதான் மாதிரி ஆவியில நிறைஞ்சு, அபிஷேகத்துல நிறைஞ்சு அல்லேலூயான்னு ஆறு. அங்க அந்த கோத்திரம் அதுவும் சர்ச்சுக்கு தான், அதுவும் ஆராதனை செய்யுது, அதுவும் சர்ச்சுக்கு போகுது. ஆனா கொஞ்சம் என்ன இருக்கு? கொஞ்சம் விக்கிரக ஆராதனை உள்ள இருக்கு, கொஞ்சம் உலக பிரகாரமான காரியங்களும் அந்த கோத்திரத்துக்குள்ள, அந்த சமாரியா அந்த தேசத்துக்குள்ள என்ன செய்யுது? இருக்குது. இப்ப என்ன தெரியுமா என்ன நடக்குன்னா, இப்ப பாருங்க, இப்ப இந்த குரூப் முழு இருதய யோசபாத் ராஜாவை குறித்து வேதம் என்ன சொல்லுது? அவன் கர்த்தருடைய பார்வைக்கு அவன் தன் முற்பிதாக்களில் நடந்த வழிகளில் எல்லாம் அவன் செம்மையான வழிகளிலே அவன் நடந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அவனை குறித்து பைபிள் அப்படித்தான் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள்ல காட்டிரட்டா பாருங்க. 2 நாளாகமம் வாங்க. 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரமா? எஸ், 17ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் வாசிங்க. 1 2 3 வேகமா. யோசபாத் ராஜாவாகி பலப்பட்டான். சரி பாருங்க, 3ஆம் வசனம் வந்திருக்க. 3ஆம் வசனம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். பாத்தீங்களா? அப்ப பாகால்களை தேடுகிற பழக்கம் இருந்திருக்கிறது. ஆனால் யோசபாத்து பாகால்களை தேடவில்லை. பாகால்கள் என்பது செழிப்பை கொடுக்கும் என்று நம்பின அவங்க தெய்வங்கள். புரியுதா? அதுக்கு பேர் தான் பாகால். அல்லேலூயா. சரி பாருங்க, பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல்,
இந்த 2 வசனத்திலையும் வச்சு பாருங்க, இஸ்ரவேலை பிரிச்சு காட்டுறாரு பாருங்க. யோசபாத் அப்படி நடக்கல. இஸ்ரவேல் இப்படி நடந்திருக்கிறான். அவன் பாகால்களை தேடிட்டான், கர்த்தரை விட்டு விலகிட்டான். ஆனா யோசபாத் அப்படி இல்ல. அவன் தேவனை தேடினான், ஆவிக்குரிய ஆராதனை செய்தான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய ஆராதனை செய்தான் யோசபாத். இப்ப அந்த ஆராதனை செய்த போது இப்ப என்ன நடந்துச்சு வாசிங்களேன். 5 வசனம் வாசிங்க, நல்லா இருக்கும். நல்ல கவனிங்க. ஆவிக்குரிய ஆராதனை செஞ்சா, முழு இருதயத்தோட கர்த்தர் ஆராதிச்சா, கர்த்தர் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்துவார். நான் இப்படி சொல்றேன், உங்க குடும்பத்தை திடப்படுத்துவார், உங்க தொழிலை திடப்படுத்துவார், உங்க ஊழியத்தை திடப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிற ராஜ்யங்களை கர்த்தர் திடப்படுத்துவார். அதுக்கப்புறம் காணிக்கை கொண்டு வந்தார்கள். செழிப்பு வந்துருச்சா? செழிப்பு வந்துருச்சா? ஐஸ்வர்யமும் கனமும் அவனுக்கு எப்படி இருந்துச்சு? மிகுதியாய் இருந்தது. நல்ல கவனிங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியும் போது, நம்ம உலகத்துல சில காரியங்கள்ல நம்ம வாழ முடியாதுன்னு நினைக்கிறாங்க. தப்பு. கொஞ்சம் உலகத்தின்படி நடந்தாதானே வாழ முடியும். கொஞ்சம் உலகத்தின்படி நடந்தாதானே நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நம்ம செழிப்பாக முடியும் நினைக்கிறாங்க. பாத்தீங்களா? தப்பு. இங்க சொல்றார், தேவனை தேடி தாவீதின் வழிகளிலே அவன் நடந்து அந்த செய்கையின்படி அவன் நடக்கிற போது கர்த்தர் அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மிகுதியாக கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லணும். பக்கத்துல கைப்பிடித்து சொல்லுங்க, கர்த்தர் மிகுதியாக உங்களை ஆசீர்வதிக்க போறார். உண்மையா கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, ஹல்லேலூயா சொல்லுங்க. உலக பிரகாரமா அப்படிலாம் அந்த உலகம், நாங்க பாருங்க, தேவ பிள்ளைகளுக்கும் உலகத்துக்கும் டோட்டல் டிஃபரெண்ட். திரும்ப சொல்றேன், தேவ ஜனங்களுக்கும் உலக பிரகாரமான ஜனங்களுக்கும் பெரிய பெரிய டிஃபரெண்ட், பெரிய வித்தியாசம். அவங்க வழி நம்ம வழி இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் என்ன நினைச்சுறோம், சில நேரங்கள் அந்த வழியில போனா தானே வாழ முடியும். இல்லங்க, நீ பிரித்தெடுக்கப்பட்டாலே கர்த்தர் வாழ வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்குன்னு வாழ்வதற்கு ஒரு முழு தீர்மானமும் ஒரு அர்ப்பணிப்பு வந்துருச்சுன்னா கர்த்தர் நிச்சயமா சொல்றேன் உங்களை திடப்படுத்துவார், உங்களை மிகுதியாய் ஆசீர்வதிப்பார். ஏன்னா யோசபாத் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். நல்ல ஆவிக்குரிய ஆராதனை செஞ்சு நல்லா பாருங்க, அப்படி இருந்த பாருங்க கர்த்தர் பாருங்க. அதுக்கப்புறம் 6ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய வழிகளில் என்ன கொண்டுச்சு? எத்தனை பேர் கர்த்தருடைய வழிகளை நடக்க நடக்க அவனுக்கு என்ன ஆனா? ஆமா, இதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உற்சாகத்துக்கு இன்னொரு வார்த்தை வருது எங்கேயோ வருது, சொல்லுங்களேன். சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அந்த சிஸ்டர் கொஞ்சம் கையை தட்டுங்க. எழுப்புதல். எழுப்புதல்னு சொல்லுங்க. லொல்லு தட்டி நல்லா தட்டுங்க. எழுப்புதல்னால உற்சாகம். பக்கத்துல கையை பிடிச்சு மண்டையில போட்டு சொல்லுங்க, உற்சாகம்னு. ஆவிக்குரிய ஆராதனை செய்ய செய்ய அந்த மனுஷனுக்குள்ள என்ன வரும்? எங்க 3 நாள் பெட்ல படுத்து நீ கொஞ்சம் அங்கேயும் வெளியே போகாம இருந்தவன் இப்ப என்ன வந்துட்டான் பத்தியெல்லாம்? ஃபார்முக்கு வந்துட்டான் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஃபார்முக்கு வந்துட்டேன். இனிமே டிஃபென்ஸே கிடையாது, இறங்கி இறங்கி அடிக்க வேண்டியதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பூரா பவுண்டரிக்கு வெளியே தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் சொல்லிட்டாரு, டெஸ்ட் மேட்ச் எல்லாம் போதுண்டா, 2020 இறங்கி இறங்கி அடி. ஆமென். உற்சாகம். ஆமென் சொல்லுங்க. பால் பயங்கரமா யார்க்கரா போடுதானே, எப்படி போட்டான்னா இறங்கி அடி, ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் அடி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமா, என்ன யார்க்கரா இருந்தாலும் சரிதான், பவுன்ஸா இருந்தாலும் சரிதான், இனிமே அடி தான். பால் என்ன பாலை போட்டாலும் இனிமே அடிக்க தயார் தான். பால் பயங்கரமா ஸ்பீடில் வருது, அப்படித்தானே, வரட்டும், இறங்கி அடிதான். இனிமே உற்சாகம் கொண்டது. அல்லேலூயா சொல்லுங்க. யோசபாத் ஆவியின் அபிஷேகத்தில் நிறைய நிறைய அவன் இருதயம் என்ன ஆச்சு? உற்சாகம். பாத்தீங்களா? இருதயத்தில் செழிப்பு. இருதயத்தில் என்ன வந்துருச்சு? செழிப்பு, உற்சாகம். ஆமென். அடுத்து பாருங்க. யூதாவில் ஒரு விக்கிரகம் இருக்கக்கூடாது.
யூதாவில் ஒரு மேடை இருக்கக்கூடாதுன்னு விட்டு அகற்றினான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படித்தானே வந்துகிட்டே இருந்தான், இப்படித்தானே ஆசீர்வாதமா இருந்தான். அல்லேலூயா. அவன் பயங்கரமான காரியங்கள்லாம் செஞ்சான். நான் வார பாருங்க, நிறைய நிறைய காரியம் அப்படி நீங்க வாசிச்சு பார்க்கணும். 13 வாசிங்க. சின்ன சின்ன வேலையே கிடையாதுங்க, அவன் செஞ்சது பூரா பெரிய வேலை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய வேலையை நடத்தினான். ஆமென் சொல்லுங்க. நம்ம வைக்கிற கூட்டம்லாம் பெருசா தான் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, தோத்திரம். பெரிய வேலை, பெரிய கூட்டம், அப்படித்தானே? இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய கூட்டம் உள்ள வரப்போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இப்ப நடக்கு ஒரு ஃபைட்டு கிளைமாக்ஸ் வரப்போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்படி நடந்து இந்த யோசபாத் ராஜா எல்லாருக்குள்ளேயும் பெரிய ஆளா இருந்தான். இப்படி ஆண்டவர்ட்ட நல்ல உயர்த்தப்பட்டு மேன்மையா இருந்தான். அல்லேலூயா. இப்போ இவன் ஆவிக்குரிய ஆராதனை செய்யறானா, முழு இருதயத்தோட கர்த்தரை சேவிக்கிறானா. இப்போ பாருங்க, இவனுக்குள்ள இவன்கிட்ட டைரக்டா அட்டாக் பண்ணாம இவங்கிட்ட மறைமுகமா இவனை கர்த்தரை விட்டு விலக்குறதற்கான ஒரு சூழ்நிலையை சத்துரு உருவாக்குதான். அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ வாசிங்க, 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசபாத்துக்கு இப்ப என்ன வந்துச்சு? நிறைய எப்படி இருந்தானா? ஏங்க, நீங்க தான் ஒரு யோசபாத்து நினைச்சு சந்தோஷமா சொல்லுங்களேன். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் மிகுந்த கனமும் ஆமென் உண்டாயிருந்தது. பிரச்சனை பார்த்தீங்களா? ஆகாபோட சம்பந்தம் கலந்து. பாத்தீங்களா? இப்ப எங்க பிரச்சனை ஆரம்பிக்கு அப்படின்னா, இப்போ ஆகாப் யாரு? அவன் கொஞ்சம் விக்கிரக ஆராதனையும் கொஞ்சம் உலக பிரகாரமாகவும் வாழுகிறவன். இவன் ஒரு ஆவிக்குரியவன். இப்ப இவன்கிட்ட ஏகப்பட்ட பணமும் ஐஸ்வர்யமும் கனமும் இருக்கு. பாத்தீங்களா? இவன்கிட்ட வந்து சார்ந்துக்கிறான். ரெண்டு பேரும் என்ன கலக்குறாங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சம்பந்தம் கலக்கும் போது பாருங்க என்ன சொல்றான் பாருங்க. கொஞ்ச நாள் ஆன பிறகு இவன் அங்க போவ, அவன் இங்க வர, ரெண்டு பேரும் அவன் அங்க போவ, இவன் இங்க வர. என்ன நடந்துகிட்டு இருக்கு? போக்குவரத்து நடந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. சில வருஷங்கள் சென்ற பின்பு வா எங்க வீட்டுல ஒரு பிரியாணி பார்ட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி, வா எங்க வீட்டுல ஒரு விருந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அவனை வர சொல்லி அவன் கூப்பிட்டான். அப்படித்தானே? அல்லேலூயா. பாருங்க, எல்லாத்தையும் ராமோத்துக்கு வரும்படி அவனை ஏவினான். இருக்கா? 3ஆம் வசனத்துல எப்படி எனில், இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னோடு கூட வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் தான் உம்முடைய ஜனங்கள், உம்முடைய யுத்தத்துக்கு தவறான ஃப்ரெண்ட்ஷிப், தவறான சொல்லுங்க வாயை திறந்து. இப்ப ரெண்டு பேரும் டீப் ஆயாச்சு. அவங்க அங்க போகிறது என்ன, இவங்க இங்க வர்றது என்ன, அங்க ட்ரீட் என்ன, இங்க சாப்பாடு என்ன, எல்லாம் பயங்கரமா நடக்குது. நடந்த உடனே இப்ப சொல்றான். உடனே இப்ப ஆகாப் எப்படி மாட்டி விடுறான் பாருங்க. இப்போ ஒரு யுத்தம் இருக்கு, அந்த யுத்தத்துக்கு நீர் என் கூட வருவீரா? என் கூட வருவீரா? என் பிரச்சனைக்கு நீரு, என் பிரச்சனைக்குள்ள வந்து நீரும் மாட்டுவீரா? அல்லேலூயா சொல்ல மாட்டேல? ஆமென். உடனே பாருங்க, அவன் உடனே பயங்கர எமோஷனல். யாரு? யோசபாத் பயங்கர எமோஷனல் ஆயிட்டான். என்ன இந்த கேள்வி கேட்டுட்டீங்க? என்ன இந்த நம்ம எப்படி பழகுறோம், நம்ம எப்படி இருக்கிறோம்? நான் தான் நீ, நீங்க தான் என் உயிர், நான் தான் உங்க உயிர், அப்படி. ஆமென். எமோஷனல் ஆகி யோசபாத் சொல்லிட்டான். ஆமா, இனிமேல் அதெல்லாம் சொல்லாதீங்க, நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரிச்சே பேசப்படாது. யுத்தத்துக்கு நம்ம நீங்க போனா நானும் வருவேன், நீங்க செத்தா நானே சொல்லிக்கிட்டு தானே நானும் சாவேன். அல்லேலூயா. அப்படிங்கிற அளவுக்கு டீப்பா ஆயிடுச்சு. வந்தாச்சு. அல்லேலூயா. வந்தாச்சு. உடனே இப்ப யோசபாத் 4ஆம் வசனம்.
ரைட்டு, நான் அவங்க கூட வரேன், உண்மைதான். ஆனால் யோசபாத்துக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம் தெரியுமா? என்ன செஞ்சாலும் அவன் ஆண்டவர்கிட்ட கேட்காம செய்ய மாட்டான், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாம செய்ய மாட்டான். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அவன் ஆலோசனை சொல்றான், ஆகாப் ராஜா, யுத்தத்துக்கு இனிமேல் நம்ம பிரித்து பேசாதீங்க, நம்ம போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதல்ல கொஞ்சம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுரும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, எதனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு கொஞ்சம் செய்யுங்க. இன்னும் கையை விடாதீங்க என்ன. ஆமாம், எந்த ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு பழகுங்க. ஹலோ ஹலோ, போன் உங்களுக்கு தான். ஹலோ, போன் உங்களுக்கு தான். ஹலோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு வருதாமா? வருது பிரச்சனை. ஆவிக்குரியவனை வீழ்த்துறதுக்கு ஒருத்தனை ரெடி பண்ணி சாத்தான் அனுப்புறான். யார் வேஷத்தில்? விசுவாசிங்கிற வேஷத்தில். நாங்களும் அந்த சர்ச்சுக்கு தான் போகிறோம், நாங்களும் அப்படி தான் போவோம். வா, நம்ம தான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு கேட்டு கொஞ்சம் அறியலாமேன்னு யோசபாத்து சொல்கிறான், அவன் பழக்கத்தை சொல்கிறான். அப்படி தானே? அல்லேலூயா. நீங்கள் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க, ஏன்னா நமக்கு தான் அந்த பழக்கம் இல்லையே. அப்படி தானே? நம்மகிட்ட கேட்குற பழக்கமே. நம்மளாம் முட்டிக்கிட்டு குனிறாள், குனிஞ்சு போனால் முட்ட மாட்டோம், ஆனால் முட்டிக்கிட்டு குனிறாள். அப்படி தானே? பாருங்கள், பதிலே சொல்ல மாட்டீங்க. நீங்கள் ரொம்ப நல்லவர்கள், உத்தமர்கள், பெரியவர்கள், வல்லவர்கள், சர்வ. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், ஆமென். உடனே அவன் என்ன சொன்னான் கேளுங்க. எத்தனை தீர்க்க தெரிச்சு வச்சிருக்கான் பத்தியலா? 400. உங்களுக்கு எத்தனை பேர் நான் கேட்க மாட்டேன், அது உங்களுக்கு தானே தெரியும். நீங்கள் கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம், அப்படியே அப்படியே கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். கிழக்க ஒன்று, மேற்க ஒன்று, தெற்க ஒன்று, வடக்க ஒன்று, லெஃப்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று, அப்பரில் ஒன்று, லோயரில் ஒன்று, மிடில் ஒன்று, 3 டயரில் ஒன்று, 2 டயரில் ஒன்று. பார்த்தீங்களா? 400 தீர்க்க தரிசிகளை யார் வச்சிருக்கா? ஏன் வச்சிருக்கான்? வாசிங்க. போகலாமா போகக்கூடாதான்னு கூப்பிட்டு கேட்கிறான். ஆப்ஷனே கிடையாது, போங்க, தாராளமா போங்க. 400 பேர் என்ன சொல்லிட்டான்? தாராளமா நீங்க போங்க. ஏன்னா ராஜா இப்ப போற ஆர்வத்தில் இருக்காரு பத்திங்களா? அந்த ஆர்வத்தை பார்த்த உடனே யூகிச்சு அடிச்சிட்டான். இது ஓவர் ஆர்வமா இருக்க பத்தியாப்பா, யூகிச்சு அடிச்சிருவாங்க. கவனமா இருக்கணும். அல்லேலூயா. ஓவர் ஆர்வம் கேடு இல்லை, ரொம்ப கேடு, ரொம்ப கேடு. ஏன்னா நிறைய பேர் அப்படித்தான் அலைதான். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த லிமிட்ல நிறுத்திடும். ஆமென். 400 பேர், 400 போலாமா போகலாகாதா? தாராளமா போங்க ராஜா, கர்த்தர் உங்க கையில அதை ஒப்பு கொடுப்பார். உடனே இவனுக்கு டவுட் வந்துட்டு, யாருக்கு? தேவ மனுஷனுக்கு டவுட் வரணும்ல. இது தீர்க்க தரிசனம் தானா இல்லை இவன் அடிச்சு விடுதானாங்கிற டவுட் வர மாட்டாங்க நிறைய பேருக்கு, வர மாட்டாங்க. அதான பிரச்சனை. யோசபாத்துக்கு டவுட் வந்துருச்சு. இந்த 400 பேர் இல்லாம வேற யாராவது இருக்கானா? ஏன்னா இவனு உள்ள கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தெரியுதே. கண்டுபிடிச்சான் பாத்தீங்களா? யோசபாத்து கண்டுபிடிச்சான் பாத்தீங்களா? நீங்க கண்டுபிடிக்கல. ஏ அப்பா. ஆமா, நமக்கு கண்டுபிடிக்க தெரியாம தானே நம்ம மாட்டிக்கிட்டு கிடக்கும். அல்லேலூயா. பாருங்க, வாசிங்க. அப்ப ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கு ஒருத்தன் மிகாயான்னு ஒருத்தன் இருக்கான். யாரு? ஒரு தீர்க்கதரிசி மிகாயான்னு ஒருத்தன் இருக்கான். ஆனா அவன் என்னைக்குமே நமக்கு சாதகமா சொல்லவே மாட்டான். வசனம் வருது பாருங்க, வாசிங்க. ஆனாலும் நான் அவனை மூட்டு நமக்கு ஆகவே ஆகாது. ஏன் ஆகாது? அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே எப்பொழுதும். நம்ம பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இப்படிதான்ப்பா சொல்லுவாரு. நம்ம பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இப்படிதான்ப்பா பிரசங்கம் பண்ணுவாரு. எனக்குன்னே சொன்னாரு, எனக்குன்னே திட்டுதாரு, என்னையே பேசுதாரு. அதுக்கு தானே வச்சிருக்காரு. அல்லேலூயா. பிரசங்கம் வரும்போது எல்லாரும் என்ன தெரியுமா நினைக்கிறோம்? இந்த இவாஞ்சலின் நினைக்கா, இன்னைக்கு நல்ல குட்டி இவாஞ்சலினுக்கு நல்லா கொடுத்துட்டாரு.
குட்டி இவாஞ்சலின்னு நினைக்கா சாராவுக்கு நல்லா கொடுத்துட்டாரு. ஏம்மா உனக்கு தாம்மா கொடுக்குது. நம்ம அடுத்த ஆள் மேல தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறோம். பிரசங்கம் எல்லாத்துக்கும் தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கணும். இவன் பாருங்க, அவன் எப்போதும் தீர்க்க தரிசனம் எனக்கு எதிராவே தான் சொல்லுவான். ஆமென். நான் போகணும்னு நினைக்கிற இடத்துக்குலாம் நீ போவாதன்னு சொல்லுவான். நான் செய்யணுங்கிற விஷயத்தை பூரா இவன் செய்யாதன்னு சொல்லுவான். ஆமென். அதனால அந்த மிகாயா மட்டும் நமக்கு ஆகவே ஆகாது. ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா, இன்னொரு அல்லேலூயா, சந்தோஷமா ஒரு அல்லேலூயா. உங்களுக்கு நல்லா பாருங்க, உங்களுக்கு நல்லா சொன்னா தானே நீங்க அவனை கூப்பிடுவியா? திரும்ப நல்லா சொன்னா தானே கூப்பிடுவிய. கெட்டதா சொன்னோம்னா எப்படி கூப்பிடுவிய? இந்த ராஜா விட்டுட்டான் பார்த்தீங்களா, 400 பேரை கூப்பிட்டானே, ஒருத்தனை விட்டான் பார்த்தீங்களா? அல்லேலூயா. உடனே யோசபாத் சொல்றான், அதற்கு யோசபாத், ராஜாவே இப்படி சொல்லாத, உனக்கு எதிர்ப்பா சொன்னாம்ங்கிறதுக்காக நீ அவனை விட்டுறாத, உனக்கு ஏற்றபடி அவன் சொல்லலைங்கிறதுனால அப்படி சொல்லாத, இப்படி சொல்லாதப்பா, இப்படி சொல்லாதப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யோசபாத்துக்கு எவ்வளவு ஞானம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. உடனே மிகாயாவை சீக்கிரம் அழைத்து வா என்றான். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். பாருங்க, வந்து கேட்குறான். வந்து கேட்கும்போது அவனை கூப்பிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அங்கே பாருங்க, எல்லாரும் ராஜாவுக்கு ஏற்றபடி சொல்லிட்டாங்க. அவனை சொல்லி கூட்டு வராங்க. 12ஆம் வசனம். மிகாயாவை ஒருத்தரை போய் கூட்டிட்டு வான்னு சொன்னால, அந்த ஆள் நேரா போனா மிகாயாவை கூப்பிட்டு அவனுடனே பேசி எல்லாம் 400 பேரும் சேர்ந்து ஒரே வாக்கா, ராஜா நீங்க யுத்தத்துக்கு போலான்னு சொல்லியிருக்காங்க, அதனால மிகாயா நீ என்ன செய்ய, நீயும் நன்மையாக சொல்லும் என்றான். ராஜா நீங்க மட்டும் மாத்தி சொல்லிராத, 400 பேர் ஒரே மாதிரி சொல்லியிருக்கான், அதனால நீ மட்டும் மாத்தி சொல்லிராத அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே அடுத்த வசனம், அதுக்கு மிகாயா, என் தேவன் சொல்வதையே சொல்வேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறதையே சொல்லுவேன். இந்த உறுதி இருக்கணுங்க. வசனம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் சொல்லுவேன், அதைத்தான் நான் நடப்பேன். அந்த உறுதி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொருத்தரை பார்த்து இன்னொருத்தர் சொல்ற மாதிரி இன்னொருத்தர் நடக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ பாருங்க, இந்த இடத்துல சொன்ன உடனே 16ஆம் வசனம் வாசிங்க. 16. இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளில் சிதறப்பட்டதை கண்டேன். இவர்களுக்கு எஜமான் இல்லை. அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல எல்லாம் செதறி ஓடுறான். யுத்தத்துக்கு போனா என்ன நடக்கும்? அவ்வளவு பேரும் தலைதறிக்க ஓட போற அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அவன் கேட்கறான், என்ன ராஜாக்கு ஏத்த மாதிரி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனாலும் அவன் பாருங்க 18. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனை எல்லாம் அவர் வலதுபுறத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும். அல்லேலூயா. தரிசனம் எப்படி வருது பத்தியா? சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கிறான், வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் சேனைகள் நிற்கிறத பார்க்கிறான். இங்க எல்லாரும் எரும மாடும் பசுமாடும் பன்னிக்குட்டியும் தென்னை மரமும் வாழை மரமும் பனை மரமும் கண்ட மூடுனா இருட்டு. எப்படி தெரியுது பார்த்தீங்களா? தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தருடைய தரிசனம் பிரத்யட்சம். அல்லேலூயா சொல்லுங்க.
அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்படித்தான் நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் பாருங்க, ஸ்தோத்திரம், அவன் நம்பல. இல்ல, நீ இப்படித்தான் சொல்லுவ அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசியை பார்த்து ரொம்ப கேலி கிண்டல் சொல்றான், ரொம்ப கேலி கிண்டல் பேசுறான். வேணாம் பாரு, நீ யுத்தத்துக்கு போகும்போது ஒரு நாள் போய் நீ பதுங்க வேண்டியது வரும், அன்னைக்கு உனக்கு தெரியும். ஒரு நாள் போய் நீ பதுங்க வேண்டிய வரும். 24 உள் அறையிலே அந்நாளிலே அதை நான் சொன்னது நடந்துச்சா நடக்கலையான்னு நீ பாப்ப. அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஆனாலும் எல்லாரும் விலகி ஓடுறாங்கன்னு சொன்ன பிறகும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? யுத்தத்துக்கு போயிட்டான். இப்படி கர்த்தர் தீர்க்க தரிசன வார்த்தை இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் போலாமா? போகக்கூடாது. ஆனா இவன் என்ன செஞ்சுட்டான்? யுத்தத்துக்கு போயிட்டான். யுத்தத்துக்கு போன உடனே இந்த யுத்தத்துக்கு கூட யாரு ஒன்னா போறா? இப்போ சம்பந்தம் கலந்ததுனால, நல்லா பழகிட்டதுனால, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டதுனால இப்போ இவன் யோசபாத்து என்ன செஞ்சுட்டான்? சேர்ந்து போயிட்டான். நல்லா கவனிங்க, எங்க போகணும் எங்க போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணணும். சரியா? ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா போயிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் நல்லவர். சில காரியங்களை விட்டு நம்ம விலகிறதுக்கு நமக்கு ஆண்டவர் கிருபை தரணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? இந்த யோசபாத் ராஜாவினுடைய சுபாவம் இந்த இடத்துல கொஞ்சம் மாறுது. அல்லேலூயா. சில காரியங்கள் சிலரோடு பழகும் போது பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறுதுன்னு வைங்க. உங்களுடைய இயல்பு மாறுது அப்படின்னு சொன்னா அந்த ஆகாப் ராஜாவினுடைய ஆவி யோசபாத்தை தாக்குதுன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. நீங்க உங்களுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கு. இப்ப இது இன்னொருத்தரோட சேரும் போது அந்த பழக்க வழக்கங்கள் அல்லது உங்களுடைய இயல்பு மாறுது அப்படின்னு சொன்னா நீங்க உடனே சுதாரிச்சிடணும். அந்த ஸ்பிரிட் என்ன செய்யுது உங்களை? ஹலோ, அந்த ஸ்பிரிட் என்ன செய்யுது? சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. தாக்குது. அதனாலதான் நீங்க எந்த ஸ்பிரிட்? கோபக்காரனுக்கு யாராவது சொல்லுங்க. கோபக்காரனுக்கு சத்தமா சொல்லுங்க. கேட்கல. கோபக்காரனுக்கு தோழனாகாதே, ஏன் நீயும் அவனை போலாவாய். ஏன்? கோபக்காரனோட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டே இருந்தனா நீ என்னவாயிருவ? கோபக்காரன் அல்ல. அதனாலதான் சங்கீதம் 1 சொன்னாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில், பாவிகளுடைய வழியில், பரிகாசக்காரன் உட்காரும் இடத்தில். ஏன் சொன்னாரு? பாவிகளுடைய வழியில போய் நீ நின்றுட்டு இருந்தனா அவன் வருவான். என்னங்க நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க, உள்ள வாங்க, கொஞ்சம் உட்காருங்க. அப்ப நின்னவன் என்ன செஞ்சுட்டான்? சொல்லுங்க. நின்னவன் என்ன செஞ்சுட்டான்? முதல்ல பேசிக்கிட்டு தான் வந்தான், அடுத்தால நின்னான். அடுத்தால வாங்க வீட்டுக்குள்ள வாங்க, ஒரு காபி சாப்பிட்டு போங்க. உட்கார்ந்த உடனே இப்ப பேச பழக்கம் பேச இப்ப என்ன ஆகுது? சுபாவம் மாறுது, இயல்பு மாறுது, பழக்கம் வழக்கம் மாறுது. நீங்க நல்லா கவனிங்க. உங்களுடைய ஸ்பிரிட்ல சில மாற்றங்கள் வருகிறத நீங்க என்னைக்கு நீங்க புரிய ஆரம்பிச்சிட்டீங்களோ உடனே தட்டிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோசபாத் அதை ரியலைஸ் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. எல்லாம் ரியலைஸ் பண்ண டைம் எடுத்துச்சு. இவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து கர்த்தரை விட்டு பிரிச்செடுக்கிறதுக்கு ஆகாப் ராஜா என்கிற ஒருத்தர் மூலமா இங்க சத்துரு கிரியை செஞ்சிட்டான். புரிஞ்சுதா உங்களுக்கு? அவங்க கூட போய் சம்பந்தம் கலந்து அவங்க கூட அவனை கர்த்தரை விட்டு பிரிச்சு தேவ ஆலோசனையை கேட்க விடாம யுத்தத்துக்கு போக வேண்டாம்னு தீர்க்கதரிசி சொன்ன பிறகும் யோசபாத் என்ன செஞ்சான்? சேர்ந்து போனா. சில எல்லைகள்ல சில காரியங்கள்ல வேண்டாம்னா வேண்டாம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா தட்டி விடுங்க. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம்டா, தட்டி விடு. உன் ஃப்ரெண்ட்ஷிப் உன் ஆவிக்குரிய ஆராதனையை கெடுத்துரும். உன் பழக்க வழக்கம் உன் ஆவிக்குரிய ஆராதனையை கெடுத்துரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நீ சில வீட்டுக்கு போறது உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துரும். நீ சில இடங்களுக்கு போறது உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துரும். கட் பண்ணு.
கட் பண்ணு. யோசபாத்தே விலகி வா, நீ தேவனுக்கு பிரியமானவன், நீ யூதாவின் ராஜா, கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார், உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இந்த முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுகிறவனை சாத்தான் எப்படி பிரிக்கிறான் பாத்தீங்களா? அல்லேலூயா. கடைசியில் என்ன தெரியுமா நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? ஜஸ்ட் மிஸ், உயிர் தப்புனா யோசபாத்து யுத்தத்தில் அதே மாதிரி அடிச்சிட்டான் தெரியுமா? வாசிக்கலாம் பார்க்கலாம் பாருங்க. ஸ்தோத்திரம் 31 வாசிங்க. இப்ப பாருங்க, ரதங்களின் தலைவர்லாம் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. யோசபாத்தை காண்கையில் இவன் தான் இஸ்ரவேலின் ராஜான்னு யார நினைச்சிட்டான்? ஆகாப் ராஜான்னு சொல்லி யார நினைச்சிட்டான்? யோசபாத்தை நினைச்சிட்டான். நினைச்சிட்டு அவனை ரவுண்ட் பண்ணிட்டானுங்க. ஆகாப்புக்கு வர வேண்டிய பிரச்சனை யாருக்கு வந்துட்டு இருப்பான்? ஹலோ, சில இடங்கள்ல தேவையில்லாம போய் மாட்டிக்கிட்டா அவன் பிரச்சனை நம்ம மேல வந்துடும். ஹலோ, போன் உங்களுக்கு தான். ஹலோ, எடுங்க போன் எடுங்க. ஹலோ, தேவையில்லாத பாரத்தை சுமக்கப்படாது, தேவையில்லாத யுத்தத்தை பண்ணப்படாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இவனை ரவுண்ட் பண்ணிட்டான். இவனை ரவுண்ட் பண்ணிட்டு கூக்குரலிட்டா. ஐயோ, செபிச்சுக்கிட்டு இருந்தவன் இல்லையா இவன், இப்ப என்ன செய்யறான்? ஐயோ மாட்டிக்கிட்டேனே தேவனே. சிக்கல் கரெக்டா வருது பாத்தீங்களா? அல்லேலூயா. கூக்குரலிட்டான். கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஒரு என்னன்னாலும் யோசபாத்து மேல ஆண்டவருக்கு ஒரு பிரியம் இருக்கு. சொல்லுங்க, கர்த்தர் உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார். அதனால உங்களை சிக்கல்ல மாட்ட விடக்கூடாதுன்னு தான் கர்த்தர் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு அனுசாரியா இன்னைக்கு இருக்கிறார். அதனால தான் நீ கொஞ்சம் வெளியே வா, விலகிருன்னு சொல்றாரு. கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார். அல்லேலூயா. அவர்கள் அவனை விட்டு, ஓ சூப்பர், அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். கைகளை தட்டுங்க. சில பொல்லாத வல்லமைகள், சில சத்துருக்கள், சில எதிரிகள் அவனை விட்டு நீங்கும்படி கர்த்தர் செய்கிறார். இந்த 8வது மாதத்துல உனக்கு விரோதமா வந்த சில சத்துருக்களை கர்த்தர் விலகும்படி செய்கிறார். விலகும்படி செய்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமா வந்த சில போராட்டங்களை கர்த்தர் விலகும்படி செய்கிறார். ரிபா லாதா ரபா லாபா ரபோ, விலகும்படி செய்தார். ஆமென். யோசபாத்தின் தேவன். ஆமென். 8வது மாசத்துல சத்துரு போயிருவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விலகும்படி செய்தார். இவன் இல்ல, கண்டுபிடிச்சிட்டான். ஆமென் சொல்லுங்க. இது இல்ல ஆகாப் இல்ல, இது யோசபாத். அல்லேலூயா சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டான். அப்படி கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு அவசரப்பட்டு என்ன செஞ்சுட்டான்? அடிச்சுட்டான். யார? யோசபாத்து மேல. ஆகாப் ராஜான்னு நினைச்சு யோசபாத்து மேல இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தலைவர் வந்து சொல்றான், அது ஆகாப் இல்ல, அது யோசபாத்து. யாரும் தாக்கிற வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வேலையிலையா ஒருத்தன் அடிச்சிட்டான். ஒருத்தன் அடிச்சிட்டான். அல்லேலூயா. அம்பு வருது. வாசிங்க. அல்லேலூயா. யோசபாத்து தப்பிச்சிட்டான். ஆகாப் ராஜா மேல காயப்பட்டது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவன் இறந்து போனான். அடுத்த வசனத்துல அவன் இறந்து போனான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தப்பிச்சோம் பிழைச்சோம்னு வந்தான் யோசபாத்து. ஆமென். கர்த்தர் இந்த மாதங்கள்ல சில எல்லைகளிலிருந்து கர்த்தர் உங்களை தப்பிக்கிறார். சில காரியங்கள்லேருந்து கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். பக்கத்தில் கைப்பிடிச்ச கர்த்தர் உங்களுக்கு அனுசாரியா இருக்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப புது வார்த்தை, நல்லா இருக்கு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு அனுசாரியா இருந்தார். அல்லேலூயா. ஆமென். யோசபாத் ராஜா. ஆமென். பாத்தீங்களா? இப்போ ஆவிக்குரிய முழு இருதயத்தோடு ஆராதிக்கிற யோசபாத்தை எப்படி தடுக்கிறதுக்கு ஒரு வந்துச்சு பார்த்தீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள நானும் கர்த்தர்
ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், உன் திராட்சரசம், உன் எண்ணெய், உன் தானியங்கள் உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, சூப்பரா ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், சரியா? பாருங்க, யோவேல் 2ஆம் அதிகாரம், வாங்க, யோவேல் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் தான் நம்முடைய வாக்குத்தத்த வசனம். நல்லா பாருங்க. இப்போ அந்த அதுக்கு முன்னால கர்த்தர் சொல்றார் 19ஆம் வசனம். ஆ ஆ ஆ ஆ இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இனிமே நீங்க புறஜாதிகளுக்குள்ள எப்படி இருக்க மாட்டீங்க? நிந்தையா, கொஞ்சம் சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, நிந்தையா இருக்க மாட்டீங்க. ஜபம் ஜபம்னு போனியே, ஆராதனை ஆராதனைன்னு போனியே, இயேசு இயேசுன்னு போனியே, உபவாசம் உபவாசம்னு போனியே, ஊழியம் ஊழியம்னு போனியே, இன்னும் உனக்கு இந்த பிரச்சனை மாறலையே, உனக்கு இந்த காரியம் நடக்கலையே. எல்லாரும் என்ன சொல்றான்? கேட்கிறான். கர்த்தர் சொல்றாரு, இனிமே புறஜாதிகளுக்குள்ள நான் உன்னை நிந்தையா வைக்க மாட்டேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் கர்த்தர் பாருங்க உங்களுக்கு நான் எல்லாத்தையும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுவரைக்கும் திருப்தி இல்லாத வாழ்க்கையில கர்த்தர் திருப்தியை தரப்போகிறார். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன செஞ்சாலும் இதுவரைக்கும் என்ன இல்லை? திருப்தி இல்லை, ஒரு மன விரக்தி. சாப்பிட்டு என்ன செய்ய, சாப்பிட்டு என்ன செய்ய, படிச்சு என்ன செய்ய, வேலை பார்த்து என்ன செய்ய, வேற சொல்லுங்க நீங்க, இப்படி என்ன செய்ய, என்ன செய்ய, இதுல எதுல இருந்து என்ன செய்ய வருது? எதுல இருந்து என்ன செய்ய வருது? இல்லையே, ஒண்ணும் இல்லையே, ஒண்ணும் இல்லையே, ஒரு திருப்தியே இல்லையே, ஒரு நன்மையே இல்லையே, ஒரு சமாதானமே இல்லையே, ஒரு ஆசீர்வாதமே இல்லையே அப்படின்னு சொல்றோம்ல. கர்த்தர் சொல்றாரு, இல்ல, இப்ப நான் உங்களுக்கு திரும்ப அவங்களுக்கு தானியத்தை கொடுக்க போறேன், திரும்ப திராட்சரசத்தை கொடுக்க போறேன், திரும்ப எண்ணெயை கொடுக்க போறேன், இனிமே நீங்கள் திருப்தி ஆவீர்கள். பக்கத்துல கைப்பிடித்து சொல்லுங்க, நீங்கள் திருப்தி ஆவீர்கள். ஹல்லேலூயா. இனிமேதான் மனசுல வரப்போகுது. சூப்பர். ஹல்லேலூயா. சரி, இப்போ கொடுத்தோம்னு சொன்னார்ல, இப்போ உங்களுக்கு தானே கொடுத்தாரு, எனக்கு தானே கொடுத்தாரு. இப்போ சொல்றாரு, இப்போ உனக்கு கொடுத்தது இல்ல, இனிமே நிரம்பி வழிய போகுது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இதுவரைக்கும் நான் உனக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், நீ திருப்தி ஆனது இப்ப இல்ல. பிரச்சனை உன் மூலமா நிறைய பேர் திருப்தி ஆகணும். அதனாலதான் அந்த 24ஆம் வசனத்துல சொல்றாரு, களங்கள் தானியத்தினால என்ன செய்ய போகுது? நிரம்ப போகுது. திராட்சரசமும் எண்ணெய் என்ன செய்ய போகுது? வழிந்து ஓட போகுது. அப்படின்னா இப்ப இனிமே நீ மட்டும் இல்ல, நீ இப்ப அநேகருக்கு என்னவா மாறணும்? ஆசீர்வாதமா மாறணும். நீ இன்னும் அநேகருக்கு என்னவா மாறணும்? அல்லேலூயா. ஆமா, நீங்கெல்லாம் ஒரு வாக்கியால், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனிமே உங்க மூலமா பக்கத்து டேபிளுக்கு, அல்லேலூயா, உங்க மூலமா பக்கத்து வீட்டுக்கு, உங்க மூலமா பக்கத்து கிராமத்துக்கு, அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் இப்ப எனக்கு கொடுத்தது மட்டும் இல்ல, ஏன் மூலமா நிறைய பேருக்கு கொடுக்க போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இனி வருகிற நாட்களில் எல்லா கிருபைகள், எல்லா அபிஷேகங்கள், எல்லா தாளந்துகள், எல்லா நன்மைகள் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதான ஒரு செழிப்பை தேவன் நம்ம கைகளை தரப்போகிறார். நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய செழிப்பு, ஆத்துமத்திற்கான செழிப்பு, சரீரத்துக்கான செழிப்பு, இவைகள் எல்லாவற்றையும் தேவன் தரப்போகிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே ஜெபிக்கலாமா?